அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 452வது நாளை எட்டியிருக்கிறது. அதில் புது வருடமும் பிறந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு. இந்த 2025ஆம் ஆண்டு பிறந்த ஆடவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நடுஇரவில் ஹமாஸ் 5 ராக்கெட்டுகளை வீசியிருக்கிறது இஸ்ரேலை நோக்கி. அதில் இஸ்ரேலுடைய நியூகாக் என்ற இடமும் தாக்கப்பட்டு இருக்கிறது. இது இஸ்ரேலுடைய அணு ஆயுத உலைகளின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கேதான் அணு ஆயுத இதர ஆராய்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. அடுத்தது நெட்டிவாட் என்ற ஒரு வண்டேரிகளின் குடியிருப்பையும் தாக்கியிருக்கிறது. அதே ராக்கெட்டுகள், இன்னும் பல ராக்கெட்டுகள் இஸ்ரேலினுடைய டெல் அவீவில் மட்டுமல்லாமல் ஜெருசலத்தையும் தாக்கி இருக்கின்றன. ஆக இப்படி புது வருடத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல், இவற்றில் நடந்த சைரன் சத்தம், இவற்றால் 20 லட்சம் பேர் பதுங்கு குழிகளை நோக்கி பாய்ந்திருக்கிறார்கள். அடுத்தது நாம் இந்த 452வது நாள் வரைக்கும் ஜபாலியா 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 என்றே சொல்லி கொண்டிருக்க வேண்டியது இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ஒரு இடத்திலும் அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை அழித்துவிட வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய நோக்கம். கடுங்குளிர், கடினமான மழை, இவற்றினுடையும் இஸ்ரேலுடைய இராணுவம் தன்னுடைய தாக்குதலை தொடர்கிறது. அதே நேரத்தில் அதனை எதிர்த்து தாக்குகின்ற போராளிகளும் அதிக வேகத்துடன் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். நேற்று அல் அக்ஸா பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிகேட்ஸுடன் இன்னொரு போராளிகள் குழு இணைந்திருக்கிறது. அது அல் அமோதி என்பது. இந்த பிரிகேட்ஸ் 2 பேருமாக சேர்ந்து அல் ஷேக் ஏரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இஸ்ரேலிய, அதாவது மத்திய ஈஸ்ட் ஆஃப் ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதில் 30 பேர் இறந்திருக்கிறார்கள். அடுத்து ஜபாலியாவில் ஒரு நிரந்தர இஸ்ரேலிய இராணுவ தளத்தை அமைக்க வேண்டும் என்று பங்கர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். பங்கருக்குள் குடிபோவது வரைக்கும் காத்திருந்து விட்டு பிறகு அந்த பங்கரையும் தாக்கிவிட்டார்கள். அது அங்கேயே அழிந்து விட்டது. அதில் இருந்த 40க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒன்றிலே அழிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது காயம்பட்டிருப்பார்கள். அந்த பங்கரில் காயம்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் மீட்க வந்த பிளாக் ஹாக் என்ற இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர், அது அங்கே அடித்த புயலில் தலைகீழாக கவிழ்ந்து விழுந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை ஆய்வு செய்வதற்கு இஸ்ரேல் ஒரு தனி குழுவை அமைத்திருக்கிறது. அதே போல ஹமாஸுடைய ராக்கெட்டுகள் சர்தாத், நிர்ஆம் போன்ற பகுதிகளையும் தாக்கி இருக்கிறது. அதில் 5 ராக்கெட்டுகள் வந்தன இந்த 2 சிட்டிகளையும் நோக்கி. அதில் 2 நாங்கள் தடுத்து விட்டோம். 3 அந்த பெருநகரை தாக்கியது உண்மைதான். அதில் பலர் காயம்பட்டார்கள். எஞ்சியோர் பதுங்குக்குழியை நோக்கி ஓடினார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவமே அறிவிக்கிறது. அதே போல் அல் குஸ் பிரிகேட்ஸ், நான் அடிக்கடி சொல்லி வருவது போல, அவர்கள் இந்த நெட்சாரிம் என்ற அந்த ஜங்ஷன் ஏற்பாட்டை கவனித்து வருகிறார்கள். அந்த ஜங்ஷனை அடிச்சுட்டாங்க. இப்போ நெட்சாரிம் 1, 2, 3, 4, 5, 6 என்று 6 முறை அதை மாற்றி மாற்றி அமைத்தாகிவிட்டது. அதை வைத்து கொண்டுதான் இஸ்ரேலை வடக்கு இஸ்ரேல், தெற்கு இஸ்ரேல் என்று பிரித்து நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று இஸ்ரேல் சொன்னது. அந்த நெட்சாரிமுக்கு இன்று வரைக்கும் நிரந்தரமாக ஒரு இடம் கிடைக்கவில்லை. அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் மார்டர் அன்வர் அசிஸ் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு உள்ளால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இது ஜபாலியாவினுடைய மத்திய பகுதியில் வருகிறது. ஒரு ஆம்புஷை நடத்தி இருக்கிறார்கள். அதில் 30 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு திடீர் தாக்குதல், உள்ள புகுந்து இருந்தவனெல்லாம், பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்தவனெல்லாம் சுட்டு தள்ளியிருக்காங்க. அடுத்தது காசம் பிரிகேட்ஸ் ஒரு மெர்காவா டேங்கையும் ஒரு D9 புல்டோசரையும் அழித்து விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய குழு அல் மௌதி பல இடங்களிலும் புகுந்து நேரடியான பல திடீர் தாக்குதலை நடத்துகிறது. அது இந்த படை எங்கிருந்து வந்தது என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அடுத்தது இவர்களுடைய தொடர் குண்டுவீச்சு, அதே போல மழை, கடும் குளிரில் இறந்தவர்கள் இதுவரைக்கும் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. 5 குழந்தைகள், 7 வயோதிகர்கள் என்று வருகிறது. இந்த குளிரில் இதுபோக அவர்களாக குண்டுகளை போட்டும் இராணுவத்தை ஏவியும் அளித்தது 45,570 என்று வருகிறது ஷஹீதானவர்கள். காயம்பட்டவர்கள் 1,08,340
38 என்று என்றாகிறது. ஆக அப்பாவிகளை கொலை செய்வதில் மட்டும் தன்னுடைய கவனத்தை தொடர்ந்து நிறுத்தி வருகிறது. இன்றைக்கு 2024 என்னுடைய அறிக்கை ஒன்றை இன்றைய 2025 முதல் நாளில் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல். குழந்தைகளை நீங்கள் கொலை செய்கிறீர்கள், பெண்களை கொலை செய்கிறீர்கள், அப்பாவிகளை கொலை செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய எதிரியை எந்த அளவுக்கு அழித்திருக்கிறீர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அவர்கள் உங்களுடைய இஸ்ரேலினுடைய எல்லா பகுதியும் தாக்க முடியும் என காட்டி வருகிறார்கள். இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா ஹூத்திஸும் தான் அந்த தகுதியை பெற்றிருந்தார்கள். இப்பொழுது ஹமாஸும் அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் புதிதாக வருகின்ற பிரிகேட்ஸும் இஸ்ரேலினுடைய பல பகுதிகளை தாக்குகிறார்கள். இதிலிருந்து அவர்களுடைய சண்டையிடும் திறன் கொஞ்சமும் அழியவில்லை, கொஞ்சமும் குறையவில்லை என்பது தெரிகிறது. புது புது பொலிவோடும் புது புது குழுக்களோடும் அவர்கள் வந்து உங்களை தாக்குகிறார்கள் என்று இஸ்ரேலிடம் கேட்டதற்கு, நாங்கள் அதிகமாக அப்பாவிகளை கொலை செய்தால்தான் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவார்கள் என்று ஒரு பொய்யை இட்டுக்கட்டி இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் அவர்கள் எந்த அளவுக்கு மிகவும் நெகிழ்வோடு வந்து விட்டார்கள். ஆனால் நத்யான்ஹு தான் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இழுத்தடிக்கிறார். அவர் அகதிகளை கொண்டு வர வேண்டும் அல்லது பிணை கைதிகளை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவதை விட அவருடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார் என்று கேன்ஸ் என்ற முன்னாள் இராணுவ அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது நாம் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், வெஸ்ட் பேங்கில் இது 2024 மட்டும் 1400 தாக்குதல்களை வந்தேரிகள், சட்டவிரோதமாக வந்து குடியிருப்பவர்கள் பாலஸ்தீன மக்கள் மீது தாக்கி இருக்கிறார்கள். நேற்று ஜெனினில் நல்ல அடி வாங்கியிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தினர். பலர் இறந்திருக்கிறார்கள். எல்லாம் ஆம்புஷ் தான். எல்லாம் உள்ளே விட்டு வர விட்டு அவங்க நினைக்கக்கூடிய இடத்துக்கு வர வைத்து அழித்திருக்கிறார்கள். அதே போல் துல்காராம்லேயும் நேற்று பயங்கரமாக நேரடியாக மோதி இருக்கிறார்கள். ஹெப்ரான்லேயும் அதே போன்ற தாக்குதல் நடந்திருக்கிறது. ஜெருசலத்தில் ஹமாஸ் ஏவுகணைகளை, ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கி இருக்கிறது. ஹூத்திஸ் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். இதனால் ஜெருசலம் துவம்சம் படுகிறது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பொதுவான நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், 452வது நாள் வரைக்கும் இஸ்ரேல் சாதித்தது என்னவென்று சொன்னால், ஒரு காசாவை மேற்கரையிலும் உருவாக்கிவிட்டது. பாலஸ்தீன் அதாரிட்டியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. பாலஸ்தீன் அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை, அப்பாஸுடைய அமைப்பை ஒன்றுமில்லாமல் போராளிகள் ஆக்கிவிட்டார்கள். இனி அதை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் காய்களை நகர்த்த முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக காசா மேற்கரையும் காசாவாக மாறிப்போனது என்பது இஸ்ரேலிய ஊடகம், இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்கள், உலக இராணுவ நோக்கர்கள் இவர்களின் கருத்து. அடுத்தது நாம் ஹூத்திஸுடைய தாக்குதலுக்கு வருவோம் என்று சொன்னால், ஹூத்திஸ் மீது நேற்று 10 தாக்குதல்களை அமெரிக்காவும் ஆங்கில நாடும் சேர்த்து நடத்தியிருக்கின்றன. 22 மே காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே அந்த காம்ப்ளெக்ஸ் மேலே தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த காம்ப்ளெக்ஸை ஏற்கனவே அமெரிக்க படைகள் தாக்கி இருந்தன. அதனால் நாங்கள் அது எதுவும் அழியக்கூடிய அளவில் அங்கே எதையும் வைக்கவில்லை என்று ஹூத்திஸ் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஜெருசலத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி ஜெருசலத்தில் இருந்த 5 பவர் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிலையங்களை அழித்திருக்கிறார்கள். பென்கர் ஏர்போர்ட்டை முற்றாக செயலிழக்க செய்து விட்டார்கள். நேற்றும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தது டெல் அவிவ், ரீஹோவாட், திக்வா, இஸ்துட், பெய்த் ஷிமிஷ், ரம்மத் கவுன் ஆகிய இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். அங்கே இந்த தாக்குதல்களுக்கு முன்னால் பயங்கரமான சைரன் சத்தம், ஒரே அமளி துமளி. இதனால் அங்கு 3 லட்சம் பேர் பதுங்கு குழிகளுக்கு திரும்பவும் போயிருக்கிறார்கள். ஆக நேற்று பதுங்கு குழிக்கு போவர்களுடைய எண்ணிக்கை 5 லட்சமாக மாறி இருக்கிறது. போகக்கூடிய வழியில் அடிபட்டு இறந்தவர்கள் 50 என்றும் 60 என்றும் அங்குள்ள ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சொல்லுகிறது. ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தான் இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்குது. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸு இந்த சைரன் சத்தம் வந்தவுடன் மக்கள் ஓடுவதற்கு கொஞ்சம் சத்தத்தை கொடுத்துட்டு யாரெல்லாம் இறந்து கிடக்கா, யாரெல்லாம் காயம்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்கின்ற வேலைகளை செய்கிறது. அது பிறகு நேற்று துல்லியமாக 2 தளங்களை, இஸ்ரேலிய தளங்களை, இராணுவ தளங்களை தாக்கி இருக்கிறது. ஒன்று ஜஃபா அண்டு இன்னொன்று ஜெருசலம் என்று இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்கிறது. அதை நாங்கள் துல்லியமாக தாக்கினோம் என்று ஹூத்திஸும் ஒத்துக்கொள்கிறார்கள்.
இப்போ பாலஸ்தீன் 2ல் நியூ பாலஸ்தீன் 2 என்ற ஒரு மிசைலை கண்டுபிடித்தார்கள். அது ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளை மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதன் பிறகு இந்த சுல்ஃபிகர் பெலாஸ்டிக் மிசில்ஸ் என்று ஒன்றை புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அது அதிகமான வேகத்தில் பறப்பது என்று சொல்லுகிறார்கள். அந்த அதிகமான வேகத்தில் பறப்பதால் இஸ்ரேலுடைய எந்த வான்வெளி தடையும் அதற்கு உதவி செய்யாது. ஆகவே அவை இலக்குகளை தாக்கும் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலிய பத்திரிகைகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இது உலகின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் தாக்கும் போல் இருக்கிறது என்று ஒரு அங்காளாய்ப்பை வெளியிட்டு உலக நாடுகள் எல்லாமே இதில் கவனமாக இருக்க வேண்டும், யெமனுடைய ஆயுத சக்திகளை அழிக்க வேண்டும் என்று வேண்டுகோள்களை வைத்திருக்கின்றன. அதன் பிறகு அமெரிக்கா நேற்று அட்வான்ஸ்டு MQ-9 இதுவரைக்கும் 13 MQ-9 வேவு பார்க்கும் மல்டிஹெட்டட் மிசில்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் யமன். நேற்று அட்வான்ஸ்டு MQ-9 என்று ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள். அந்த MQ-9ஐயும் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். அது சுட்டு வீழ்த்தியதில் அமெரிக்கா மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகி அப்படியே நிற்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த MQ-9 மிகவும் அட்வான்ஸ் ஆனது. இது தன்னுடைய இலக்குகளை சென்று அடையும் என எதிர்பார்த்தோம். அதையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய ஆதாயத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்தை தருகிறது என்று அமெரிக்க இராணுவ நோக்கர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது சிரியாவில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், சிரியா அவ்வளவு பெரிய புரட்சிக்கு பின்பும் அமைதியாக இல்லை என்பது தெரிகிறது. ஹோம்ஸ் என்ற பகுதி முதலாக இவர்களுடைய கைகளில் விழுந்தது. HTS என்று சொல்லக்கூடிய ஹிஸ்பு ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாமுடைய கைகளில் விழுந்தது. அது இப்பொழுது மிகப்பெரிய போர்க்களமாக ஆகியிருக்கிறது. இவர்கள் ஆண்டாண்டு காலமாக கையில் வைத்திருந்த அலப்போ மிகப்பெரிய போர்க்களமாக ஆகியிருக்கிறது. அங்கே நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் அல்லது தனி மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய உரிமை மீறல்கள் மிகவும் கேவலமாக இருக்கிறது. அதை சொல்லுவதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் 13 புதிய இராணுவ முகாம்களை டமாஸ்கஸை சுற்றியும் சிரியாவின் இதர பகுதிகளை சுற்றியும் அமைத்திருக்கிறது. அதற்காக பல கட்டடங்களை நேற்று குண்டு போட்டு அழித்திருக்கிறது. இது அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு நாங்கள் சிரியாவை வளர்க்கப் போகிறோம், பொருளாதாரத்தில் முன்னேற செய்ய போகிறோம், இஸ்ரேல் எங்களுக்கு எதிரி இல்லை என்று பீட்டி கொண்டிருக்கிறது இந்த HTS என்ற அமைப்பு. ஆனால் சில போராளிகள் குழுக்கள் ஒன்று சேர்ந்து வருகின்றன. விரைவில் அவை இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடங்கும் என சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, நேற்று ஈரான் 37 மொசாது ஏஜெண்டுகளை தன்னுடைய நாட்டில் கைது செய்திருக்கிறது. துருக்கி 536 ISIL தீவிரவாதிகளை கைது செய்திருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கு வருவோம் என்று சொன்னால், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் 60 நாளுக்குள் இஸ்ரேல் வெளியே வர வேண்டும். நேற்று 61வது நாளாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அதில் ஒரு MP நாடாளுமன்றத்தில் பேசும்போது, இஹாப் ஹமீடா என்ற MP லெபனானுடைய நாடாளுமன்றத்தில் பேசும்போது, நாங்கள் ஹிஸ்புல்லாவை அப்படியே தான் வைத்திருக்கிறோம், அதனுடைய எந்த இராணுவ தளங்களையும் நாங்கள் அழிக்கவில்லை, ஆயுதங்களையும் நாங்கள் பிடுங்கவில்லை, அப்படியே தான் வைத்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்த விதிகளை மீறி வருகிறது. அதனால் ஹிஸ்புல்லாவை நாங்கள் ஏவி விட வேண்டிய ஒரு நிலை வரும் என்று பகிரங்கமாகவே அங்கே பேசியிருக்கிறார். ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கண்காணிக்கின்ற குழுக்கள் முறையாக செயல்படவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் பிறகு, இப்படி ஒரு அறிக்கையை விட்ட பிறகு, ஷமா என்ற இடத்திலிருந்து, லெபனானுடைய இடத்திலிருந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெளியே வந்திருக்கிறார்கள். அங்கே லெபனானுடைய படையும் யூனிஃபிலுடைய படையும் சேர்ந்து அந்த இடத்தை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது, இஸ்ரேலுடைய இந்த வருடத்து தாக்குதல்களை நிறைய பேர் பட்டியலிடுகிறார்கள். அதில் முக்கியமானது, இஸ்ரேலை விட்டு வெளியே போனவர்கள் 82,700 பேர். அவர்கள் இதுவரைக்கும் ஒரு வருடத்துக்கு 35,000 பேர் தான் வெளியே செல்வார்கள். ஆனால் இந்த வருடத்தில் 2024 மட்டும் 82,700 பேர் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது, தன்னுடைய மக்கள் தொகை 1 கோடியை எட்டிவிட்டதாகவும் சொல்லுகிறது. அது என்னடா இப்படி திடீரென எல்லோரும் வெளியே போய் கொண்டு இருக்கும்போது மக்கள் தொகை அதிகரித்து இருக்கிறது என்று அறிக்கை விடுகிறார்கள் என்று பார்த்தால், வெளிநாடுகளில் வாழ்கின்ற எல்லா யூதர்களையும் இப்பொழுது சேர்த்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் 82 லட்சம் தான் காட்டிக்கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது 8 லட்சம் பேர் வெளிநாடுகளில் வாழ்கின்றவர்களையும் சேர்த்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதை சேர்ப்பதில்லை என்று
சேர்த்ததில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் மறுத்து கூறியிருக்கின்றன. அதே போல் சிரியாவின் பல பகுதிகளிலும் இஸ்ரேலுடைய ஸ்பை பலூன், வேவு பார்க்கும் பலூன்கள் பறந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் என்று செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் அதை எதையுமே கண்டுகொள்ளாமல் யமனை வளர்ப்போம் என்று சொல்பவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆகிருந்தவன்